சரிப்பா. ஐபிஎல் ஒரு பக்கம் நடக்கட்டும். T20 வேர்ல்டு கப் வேற வரப்போகுது. T20 வேர்ல்டு கப்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்க. இப்படி சொல்ற மாதிரி தான் பிசிசிஐ ஐபிஎல்ல எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள வச்சு இப்ப ப்ராபபிள் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல 20 பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பிளேயர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பேட்டிங்ல யார் பேர்லாம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கேப்டனான ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ்னு சொல்லிட்டு 5 பேர் வந்திருக்காங்க. ஆனா இதுல ஓப்பனிங்ல களமிறங்குறவங்களுக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது. ஏன்னா விராட் கோலி எல்லாருமே இந்த ஸ்குவாட்ல இருக்கிறனால ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ரோஹித் சர்மா ஓப்பனிங் தான் களமிறங்குவாரு. அவருக்கு யார் ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்குவாட்ல இடம் கிடைக்கும். இப்போ ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் சுப்மன் கில் 2 பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎல்ல இன்னும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வராம வந்திருக்காரு. சுப்மன் கில் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுக்குறாரு. அதனால இனிமேல் அடுத்து வர போற மேட்ச்ல ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா சுப்மன் கில் தான் ஓப்பனிங்ல களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்ப அடுத்து விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பேர் இந்த ஒரு ஸ்குவாட்ல இருக்காங்க. கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட். இதுல கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் எப்படியும் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஸ்குவாடுக்கு வந்துருவாரு. அடுத்து ரிஷப் பண்ட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவ போகுது. ஏன்னா இந்த ஐபிஎல்ல 2 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ரிஷப் பண்ட் காயத்துல இருந்து மீண்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து சஞ்சு சாம்சனை எடுத்துக்கிட்டா அப்படின்னா நானும் T20ல இப்ப இருந்தே துண்டை போட்டு வைப்பேன் அப்படின்ற மாதிரி வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து நல்ல டீம் கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது விக்கெட் கீப்பருக்கு ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா இல்ல சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தாங்க தெரியும். இப்ப அடுத்த ஆல்ரவுண்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல் 3 பேரோட பேர் இருக்கு. இல்ல ஜடேஜா கன்ஃபார்மா ஸ்குவாடுக்கு வந்துருவாரு. அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, அவர் பவுலிங்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் ஹர்திக் பாண்டியா ஸ்குவாட்ல போடுவாங்க. ஏன்னா வெறும் பேட்ஸ்மேனா அவரை வச்சு எந்த பிரோஜனமுமே இல்லை. அதனால ஹர்திக் பாண்டியா வர போறாரா இல்ல அக்சர் பட்டேல் வர போறாங்களா அப்படின்றத இனி வரப்போற மேட்ச்ல இவங்க கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை வச்சு தாங்க சொல்ல முடியும். இப்ப அடுத்த அதிரடி பேட்ஸ்மேன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிங்கு சிங், சிவம் துபே இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் ஸ்குவாட்ல இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்ப சிஎஸ்கே காண்டி சிவம் துபே வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கண்டிப்பா சிவம் துபேக்கு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்ப ஸ்பின்னர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குல்தீப் யாதவ், சாகல், ரவி பிஸ்னாய் இவங்க 3 பேரோட பேரை போட்டிருக்காங்க. இதுல குல்தீப் யாதவ் கண்டிப்பா ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருவாரு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா ரவி பிஸ்னாயா, சாகலா இவங்க 2 பேர்ல யார் இடம் பிடிக்க போறாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சாகலை கழட்டி விட்டு ரவி பிஸ்னாயை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி T20ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பொறுத்து பார்க்கலாம் இவங்க 2 பேர்ல யாரை போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பும்ரா, ஹர்தீப் சிங், ஆவேஸ் கான், சிராஜ் இவங்க 4 பேரோட பேர் இருக்குங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல தாங்க நமக்கு ஒரு பெரிய இடி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பும்ரா மட்டும்தான் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஷமி இல்லாதது நமக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு. இந்நேரம் ஷமி இருந்தாரு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம பும்ரா, ஷமி 2 பேரும் சேர்ந்து ஒரு கலக்குவாங்க. இப்ப ஷமி இல்லாதனால ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் நமக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங் ஸ்குவாட்ல இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா சிராஜ், அதுக்கப்புறம் ஆவேஸ் கான் இவங்கெல்லாம் ஐபிஎல்ல பயங்கரமா சொதப்புறாங்க. அதனால ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தாங்க கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், எப்பா மயங்க் யாதவ் போடலாம்ல, அவர் தான் வேற லெவல் ஸ்பீட்ல பவுலிங் போடுறாரு, அவரை T20 வேர்ல்டு கப்ல போட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியன் டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மயங்க் யாதவ் போடுறதுல நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அவர் அவ்வளோ ஃபாஸ்டா பவுலிங் போடுறதுனால பாவம் அவருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஏற்பட்டுதுங்க. இந்த மாதிரி அடிக்கடி இன்ஜுரிலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா T20 வேர்ல்டு கப்புக்கு செட் ஆகாது. அதனாலதான் அவரை போடுறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இல்லைன்னா மயங்க் யாதவ் வந்தாரு அப்படின்னா பும்ரா, மயங்க் யாதவோட காம்பினேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஈஸியா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. பொறுத்து பார்க்கலாம் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு ஃபார்முக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராபபிள் வேர்ல்டு கப் ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.